ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஸ்மார்ட் கியூ மானிட்டரிங்க தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது ஒரு கியூ அந்த மாதிரி ஒரு கியூ போட்டு நிக்கிற இடத்துல வந்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு அப்புறம் இப்போ மேக்ஸிமமா 5 மெம்பர்ஸ் இருக்கலாம், இல்லை 10 மெம்பர்ஸ் இருக்கலாம். அதுக்கு மேல வர்றவங்கள வந்து கியூ ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி. இல்லைன்னா வந்து ஆட்டோமேட்டிக் விசிட்டர் கவுண்டா கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்கள பார்க்கறதுக்கு நிறைய பேர் வரலாம். அப்ப வந்து விசிட்டர் வந்து இத்தனை பேர் வரும்போது அது வந்து கவுண்ட் ஆகிட்டு கவுண்டிங் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஷோ ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஃபுல் ஆயிட்டாலும் ஃபுல் ஆயிடுச்சுன்னு இருக்கும்போது மீதி இருக்கிறவங்க வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து வருவாங்க. இதுக்கு வந்து நேம் நீங்க நிறைய நேம் வச்சுக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்க்கு ஸ்மார்ட் கியூ மானிட்டரிங்னு வச்சுக்கலாம், ஸ்மார்ட் டோர் என்ட்ரி அலர்ட்னு வச்சுக்கலாம், விசிட்டர் கவுண்டர்னு வச்சுக்கலாம். என்ன வேணா நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ அது வந்து எங்க தேவையா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் கோடிங் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா பிஐஆர் சென்சார் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ பிஐஆர் சென்சார் எடுத்தாச்சு. ஸோ விசிசியை வந்து நான் 5 வோல்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். டிஜிட்டல் பின்ன 2ல கனெக்ட் பண்றேன். நீங்க எந்த பின்ல வேணா கொடுக்கலாம். கோடிங்ல அந்த பின்னை நீங்க வந்து டிஃபைன் பண்ணிடுங்க. கிரவுண்ட யூஸ்வலா கொடுக்குற மாதிரி கிரவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சென்சார் வந்து என்ன பண்ணும்னா மோஷனை வந்து டிடெக்ட் பண்ணும். அந்த வேலை தான் இது வந்து பண்ணும். ஸோ ஏதாவது மோஷன் வந்து ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து இதுக்கு சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஃபால்ஸ் ட்ரிகர் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் வந்து இருக்கும். தேவையில்லாம பஸ்ஸஸ் வர்றதெல்லாம் வந்து இருக்கும். அதனால சென்சிட்டிவிட்டி வந்து கரெக்டா நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சென்சிட்டிவிட்டி பத்தி எல்லாம் வந்து நான் ஆல்ரெடியே நம்ம வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். டச் ஸ்கிரீன் எல்சிடி வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ போய் பாருங்க. ஸோ நமக்கு பிஐஆர் சென்சார் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு எல்சிடி வேணும். எல்சிடி எதுக்காகனா இப்ப கியூ ஃபுல் ஆயிடுச்சா இல்ல எத்தனை பேர் வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கணும்ல, அதுக்காக. இதே அடினோல வந்து ஒரு டிஸ்பிளே செட் பண்ணி தான் வந்து பார்க்க முடியும். நம்ம இதுலயே வந்து நம்ம வைஃபை நோடெம்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணோம்னா நம்ம மொபைல்லயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து சொல்லித்தரேன். விசிசியை 5 வோல்ட்ல டிஸ்பிளேயோட கனெக்ட் பண்ணிடுங்க. கிரவுண்ட் எடுத்துட்டு வந்து கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிடலாம். எஸ்டிஏ எடுத்துட்டு வந்து அனலாக் பின் A4, எஸ்சிஏல வந்து நம்ம A5லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா கியூ வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து டிஸ்பிளேல எந்நேரமும் பார்த்துட்டே இருப்பாங்க அப்படின்றது கிடையாது. ஸோ கியூ ஃபுல்லா இருக்கு அப்படின்றது தெரியணும்ல. ஸோ அதுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கணும். அதுக்காக நம்ம ஒரு எல்இடி எடுத்து வச்சுக்கலாம், ரெட் லைட் வார்னிங் வர மாதிரி. அதே போல பஸர் சவுண்டிங் பண்றதுக்காகவும் ஒரு பஸரையும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் எல்இடி எடுத்து வச்சுக்கிறேன். எல்இடியில பார்த்தோம்னா நான் பாசிட்டிவ் லெக் வந்து எடுத்துட்டு போய் நான் டிஜிட்டல் பின் 7ல கொடுத்துட்றேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து ஃபால்ட் ஆக சான்ஸ் இருக்குல்ல, அதனால ரெசிஸ்டர் கொடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 220 ஓம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ரெசிஸ்டருக்கு. ஸோ நெகட்டிவ் எண்ட நான் வந்து ரெசிஸ்டர் வழியா கிரவுண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இது எல்லாமே உங்களுக்கு புரியுதா? ஒரு ப்ராஜெக்டா வரும்போது இப்ப இது வரைக்கும் நம்ம வந்து தனித்தனியா ஒன்னொன்னையும் பார்த்துருப்போம். நம்ம ப்ராஜெக்டா வரும்போது அதே தான் பண்றோம். இப்ப டிஸ்பிளே மட்டும் பண்ணும்போது என்னென்ன பின்ல கனெக்ஷன் பண்ணுவோம் அதே தான் பண்ணியிருக்கோம். சென்சார் எடுத்துட்டு வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருக்கோம். பட் இங்க வந்து ஒரு ப்ராஜெக்டா வரும்போது நம்ம நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அப்ப 5 வோல்ட்லயே வந்து ரெண்டையுமே கனெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து பாத்துக்கோங்க. அப்ப உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதா? உங்களுக்கு என்ன காம்பனன்ட் வேணுமோ அதெல்லாம் நீங்க ஜஸ்ட் வந்து கம்பைன் பண்றீங்க. நெக்ஸ்ட் நம்ம பஸர் எடுத்துக்கலாம். சோ பார்த்தோம்னா பஸருக்கு வந்து நான் டிஜிட்டல் பின் 6ல வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் நெகட்டிவா டிஜிட்டல் பின்னை நான் 6ல கொடுத்துட்டு நெகட்டிவ் பின்னை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கிறேன். கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ஷன் எல்லாமே வந்து ஓவர். ஸோ இப்போ கோடிங்ல வந்து நம்ம பார்க்கலாம். கோடிங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லிக்விட் இங்க வந்து நம்ம I2C டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா I2Cக்கு தான் வந்து நம்ம
ஜஸ்ட் 4 வயர் இருந்தாலே போதும். அதே இது வந்து 16x2ல I2C இல்லாததை நீங்க எடுக்கும் போது நிறைய வயர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கனால இந்த லைப்ரரியை வந்து ஸ்டார்டிங்ல இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இந்த 0x27 வந்து என்ன அப்படின்னா அந்த லைப்ரரியோட அட்ரஸ். 16:2 வந்து அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ். அடுத்து நம்ம பின்னை டிஃபைன் பண்ணியிருக்கோம். PIRக்கு செகண்ட் பின், பஸருக்கு 6th பின், LEDக்கு 7th பின்னு பஸர் இது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ல 2 விஷயத்த வந்து பண்ணியிருக்கோம். விசிட்டர் கவுண்ட். ஸோ அதாவது இனிஷியலா விசிட்டரோட கவுண்ட்டை வந்து நம்ம 0னும் மேக்சிமம் விசிட்டர்ஸை வந்து நம்ம 5னும் வச்சிருக்கோம். ஸோ மேக்சிமம் விசிட்டர்ஸ் வந்து நீங்க செட் பண்றதுதான். இப்ப லைக் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு 10 சேர் தான் இருக்கு அப்படின்னா நீங்க 10 வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இல்ல 2 இடம் தான் இருக்கு அப்படின்னா மேக்சிமம் விசிட்டர் கவுண்ட்ல 2 செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 தாண்டி தேர்டா ஒரு பர்சன் வரும்போது உள்ள தேர்டா ஒரு பர்சன் வரும்போது இல்ல வரதுக்கு முன்னாடி 2 ஃபில் ஆயிட்ட உடனே உங்களுக்கு அந்த அலர்ட் வந்து ஷோ ஆயிரும். ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு வந்து ஷோ ஆயிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா PIR ஸ்டேட்டையும் லாஸ்ட். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து PIRோட ஸ்டேட்டை வந்து நம்ம லோவா தான் வச்சிருக்கோம். ஏன்னா இது ஒரு சென்சார் வந்து யாராவது மோஷனா நடந்து வரும்போது தான் ட்ரிகர் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்ல வந்து என்னவானா அது வந்து லோவா தான் நம்ம வந்து வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து வாய்டு செட்டப்ல செட் பண்றோம். என்னன்னா இந்த பின்ல இது இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றோம். இது LCD தனியா பார்க்கும் போதே நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் LCD இனிட் பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம், பேக் லைட் ஆன் பண்றோம், பாட் ரேட்டை செட் பண்றோம். ஸோ அவ்வளவுதான். அடுத்து வந்து கோடிங்குமே அதே மாதிரிதான். நீங்க ஒரு காம்பனண்ட் பண்ணும்போது அந்த காம்பனண்டோட பின்னை மட்டும் டிஃபைன் பண்ணிட்டு அந்த மாதிரி போவீங்க. இங்க நிறைய காம்பனண்ட் யூஸ் பண்றதுனால எல்லா காம்பனண்ட்ஸோட பின்னையும் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடணும். அதுக்கடுத்து செட்டப்குள்ள அந்த பின் கோட வச்சு செட் பண்ணணும். லூப்ல என்ன நடக்கணுமோ அதெல்லாம் எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் சேர்ந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும். கம்பைன் பண்ற மாதிரி இருக்கும். சோ வாய்டு லூப்ல என்ன சொல்றோம்னா சோ PIR சென்சார் வந்து லூப்ல என்ன சொல்றோம்னா PIR சென்சார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீட் பண்ணுது. சோ யாராவது வராங்களா ஏதாவது சென்ஸ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து பாக்குது. ஸோ PIR வந்து ஹையாவும் லாஸ்ட் PIR வந்து லோவாவும். இது வந்து உங்களுக்கு புரியுதா? லாஸ்ட் PIR ஸ்டேட்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஸோ இப்பதான் அது வந்து ஹை ஆயிருக்கு, முன்னாடி வந்து அது லோவா தான் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து விசிட்டரோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ லோவா இருந்தது, இப்பதான் இப்ப ஃபர்ஸ்ட் லோவா இருக்கு, ஒருத்தர் வரும்போது தானே ஹை ஆகும், அடுத்து வந்து மறுபடியும் லோ ஸ்டேட்டுக்கு போயிடும், திரும்ப இன்னொருத்தர் வரும்போது தான் ஹை ஆகும். அப்ப லாஸ்டா இருக்கிறது லோவா இருந்ததுனாதான் நமக்கு கவுண்ட் ஆகும். இப்ப ஹையா இருக்கு உடனே அடுத்தே திரும்ப இன்னொருத்தர் வந்தாங்க அப்படின்னா அது நமக்கு வந்து கவுண்ட் பண்ணாது. ஒரு மாதிரி எப்படி சொல்லனா அது உங்களுக்கு ரன் பண்ணும்போது புரியும். அடுத்து பார்த்தோம்னா இங்க வந்து நம்ம LCD யூஸ் பண்ணிருக்கனால அதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுறோம். கர்சர் 00ல வச்சுட்டு விசிட்டர்ஸ் வந்து டைப் பண்ண சொல்லிடுறோம். விசிட்டர்ஸ் டைப் பண்ண சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு இடம் இப்ப விசிட்டர் இருக்குன்னா ஒரு இது தள்ளி வந்து நம்ம விசிட்டரோட கவுண்ட் வரும்ல, எவ்வளவு பேர் வந்திருக்காங்க அந்த கவுண்ட்டை வந்து ஷோ பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்து என்னன்னா அலர்ட். இப்ப விசிட்டரோட கவுண்ட் வந்து நமக்கு மேக்சிமமா இருக்கும் போது, அதாவது மேக்சிமம் விசிட்டர்ஸ் நம்பர் 5 செட் பண்ணிருக்கோம்ல, அதை விட அதிகமா விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா நமக்கு பஸர் வந்து சவுண்ட் ஆகும். LEDயும் ஹை பண்ண சொல்லியிருக்கோம், இல்லாட்டி பஸரை வந்து லோ பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாசிவ்ல வந்து இருக்கு இந்த பஸர் வந்து, இதை நம்ம ஆக்டிவா மாத்திக்கலாம். ஸோ ஆக்டிவா எப்படி மாத்துறதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுக்கு டிஜிட்டல் ரைட்டை மட்டும் நீங்க அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்க டோனுன்னு கொடுத்துட்டு இங்க எவ்வளவு நேரம் ஹை ஆகணும்ன்ற இதை கொடுத்துடுங்க. நான் 1000 ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிடுறேன். அதே போல லோவா இருக்கிறதுக்கு வந்து இங்க நோ டோன் வந்து செட் பண்ணிக்கணும். நோ டோன் செட் பண்ணிட்டு உள்ள இருக்கிறதையும் எரேஸ் பண்ணிடுங்க. சோ இவ்வளவுதான். இப்போ வந்து அடுத்து வந்து ஒரு டிலே ஒரு ½ செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் இதே ப்ராசஸ் தான் வந்து நடந்துட்டே இருக்கும். இப்ப ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்மள இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கு. இப்ப ரன் பண்ணலாம். மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் வந்து 0, அதாவது யாருமே இன்னும் வரல. இப்ப யாராவது வர வைக்கணும்ல, அதுக்கு இந்த சென்சாரை டச் பண்ணி சிமுலேட் மோஷன் கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க 1 சிமுலேட் பண்ணிட்டோம், அதனால விசிட்டர்ஸ் கவுண்ட்லி 1 இருக்கு. இப்போ ஒரு ½ செகண்ட் ஆயிருக்கும். இப்ப நெக்ஸ்ட் நான் சிமுலேட் மோஷன் கொடுக்குறேன். சோ பாத்தீங்கன்னா 2. இப்ப நெக்ஸ்ட் சிமுலேஷன் கொடுக்குறேன். இப்ப உடனே டச் பண்ணனால நமக்கு இப்ப பாத்தீங்களா உடனே நான் டச் பண்றதுனால அடுத்து வந்து 3 ஆகல. பிகாஸ் அது கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கிறோம். இப்ப ஒருத்தர் வராங்க, உடனே
இன்னொரு இன்னொரு மோஷன் இருக்குன்னா அப்ப அது ஃபால்ஸா இருக்கும்ல. சோ அதனால வந்து நம்ம அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோ. இப்ப நம்ம வந்து அதை சிமுலேட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த விசிட்டர் வரான். ஏன்னா ஒருத்தரா தானே உள்ள போவாங்க. சோ அது உடனே அந்த ஒரு இது எஃபெக்ட் வரும்போது அதை கவுண்ட்ல எடுத்துக்காது. சோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு விசிட்டர் கவுண்ட் வந்து 3 ஆயிட்டாங்க. சோ இப்ப பாருங்க 4 ஆயிட்டாங்க. இப்ப 4 பேர் உள்ள வந்துட்டாங்க. நமக்கு 5 தான் மேக்சிமமா செட் பண்ணிக்கோ. சோ இப்ப 5 பேர் வந்துட்டாங்க. இப்பவே ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து யாராவது வந்தாங்கன்னா ஃபில் ஆயிடுச்சுல்ல. சோ அது வந்து ஷோ ஆயிட்டு இருக்கு பாருங்க. சோ அதனால வந்து அலாரம் வருது ஒண்ணு. இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டிஸ்பிளேலயே நீங்க வந்து சோ இந்த கோடிங்ல வந்து ஹைட் பண்ண சொல்லியிருக்கோம்ல, அதே மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ண கூட சொல்லிக்கலாம். நம்ம வந்து என்னன்னு பிரிண்ட் பண்ண சொல்லலாம்னா அப்படி வரும்போது நம்ம இந்த டிஸ்பிளேல வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு பிரிண்ட் பண்ண மாதிரியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். சோ இப்ப இது வந்து விசிட்டர் கவுண்ட் வந்து நம்ம 5 வச்சனால 6வது வரும்போது நமக்கு அந்த பஜர் வந்து சவுண்ட் பண்ணுது. அதே இது இப்ப நான் மேக்ஸிமம் விசிட்டர் கவுண்ட் 2 வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு 2 ஆக்சுவலி எனக்கு பார்த்தோம்னா 2 சீட்டு தான் இருக்கும். அதனால நான் 2 வச்சிருக்கேன். இப்ப 2 பேர் வந்துட்டு 3வது ஆளா வந்தாங்கனாலே 3rd பர்சன் இன்னொருத்தர் வரும்போதே நமக்கு இது பண்ண ஆரம்பிச்சிரும். சோ இப்ப நம்ம சிமுலேட் பண்ணிக்கலாம். சோ ஒருத்தர் வந்து வந்துட்டாங்க விசிட்டர். சோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பர்சனும் வந்துட்டாங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து 2 வச்சிருக்கோம். இன்னொருத்தர் யாராவது வந்தாங்கன்னா நமக்கு பஸர் வந்துடும். சோ இப்ப பாத்தீங்கன்னா 2 பேருக்கு அடுத்து 3rd இன்னொருத்தர் வந்தனால பஸர் வந்து சவுண்ட் வந்து பண்ணிச்சு. வார்னிங் லைட்டும் வந்து நமக்கு வந்துருச்சு. சோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.